நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பத்திரிக்கை ஜோடங்க அவர் கொடுத்த பேட்டி தான் வந்து இப்போ வந்து பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. டிவிக்கே கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கோம். ஆட்சியிலே பங்கு கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது. கிளியராக கன்வே பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் டு டேக் அ கால். இல்லை ஐடியாலஜிக்கல் கூட்டணியில் இருக்கணுமா, தாவேக்காவோட போய் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகணும். நாங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம், என்ஜிஓ நடத்தலை, ஆட்சியில் பங்கு அந்த கோரிக்கை வந்து காங்கிரஸ் இன்னும் கைவிடலை. பிஜேபி எதிர்த்து, மோடி எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து தமிழ்நாட்டில் கட்சி நடத்துனீங்களா, அதில் என்ஜிஓ நடத்துனீங்களா? நீ வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராட மாட்டேன், பிஜேபி எதிர்த்து களமாட மாட்டேன், இந்துத்துவ சக்தி எதிர்த்து போராட மாட்டேன், ராகுல் காந்தி மட்டும் பாராளுமன்றத்தில் போராடணும். நீங்கள் உட்காந்து சேவனே நீங்கள் வந்து ஐசா. ராகுலுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அது போக தமிழ்நாட்டில் வந்து 12% 20% அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்குது. வந்து 50% டிவிகேக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு 20% இருக்குது. அப்போ 70% வந்துருச்சுல்ல. திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி நாம் தமிழர் எல்லாம் மிச்சருக்கு 30% வாங்க வேண்டியதான். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம்ல. ஆனால் காங்கிரஸ் வந்து 39 தொகுதிகள் வந்து கேட்குறாங்க. காங்கிரஸுக்கு 18 கொடுத்தாலே பெருசு. 18க்கு மேலே ஒரு தொகுதி கொடுத்தாலும் அது வேஸ்ட். அது இப்போ ஏடிஎம்கேக்கோ இல்லை பிஜேபிக்கோ போகும். 18 தொகுதி கொடுத்தா ஏற்றுக்கிட்டா கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நேராக பனையூருக்கு வண்டியை விட சொல்லுங்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து ஏதாவது ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் வந்து மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க வந்து கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி இருந்தது. இப்போ வந்து அடுத்து வந்து அந்த வேலையை வந்து ஜோடங்கர் ஆரம்பிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பத்திரிக்கை ஜோடங்கர் அவர் கொடுத்த பேட்டி தான் வந்து இப்போ வந்து பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதாவது வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு இந்த கொள்கையை நாங்கள் வந்து இன்னும் வந்து கைவிடலை. அது போக வந்து டிவிக்கே கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து திருப்பியும் வந்து அந்த கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்குமா, எப்படி போக போகுது? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு கே.சி. வேணுகோபால் வந்து கூட்டணி உறுதி என்று சொல்லிட்டு போயிருக்காரு. கூட்டணி திமுகவோட உறுதின்னு. சுடேங்கருடைய வாயினால் சுடேங்கர் போன்ற ஆட்கள், மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள்லாம் வந்து திமுக கூட்டணியை பற்றி அவர்களது பேச்சுக்கள், அவர்களது பேட்டிகள் இது எல்லாமே வந்து இந்த கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான் இருந்தது. தொடர்ந்து அதை பண்ணிகிட்டு இருந்த மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ ஆஃப் ஆகியிருக்காங்க. இப்போ சுடேங்கர் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க தாவாக்கோட பேச்சுவார்த்தை நடத்தலாம், நடத்தி தாராளமாக போகலாம். அவங்களுக்கு ஓப்பன் கால் இருக்குது. 25 சீட்டு ஏற்கனவே கொடுத்த சீட்டு வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஆட்சியிலே பங்கு கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது, ஓகே அப்படின்ற மெசேஜ் வந்து கிளியராக கன்வே பண்ணிட்டாங்க டிஎம்கேலேருந்து. இனி தே ஹேவ் டு டேக் அ கால். காங்கிரஸ் ஹேவ் டு டேக் அ கால். இந்தியா கூட்டணியில் இருக்கணுமா, இல்லை ஐடியாலஜிக்கல் கூட்டணியில் இருக்கணுமா, இல்லை வந்து தாவேக்காவோட போய் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகணுமான்றதை அவங்க தான் முடிவு எடுக்கணும். நம்ம என்ன பண்ண முடியாது. ஓகே, இந்த ஆட்சி பங்கு குறித்து அவர் பேசும்போது வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம், என்ஜிஓ நடத்தலை, அதனால் வந்து ஆட்சியில் பங்கு அந்த கோரிக்கை வந்து காங்கிரஸ் இன்னமும் கைவிடலை அப்படின்ற மாதிரி. அரசியல் கட்சி மாதிரி நீங்கள் நடக்கலையேப்பா. அரசியல் கட்சி நடந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து சொன்னார். சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிஜேபி எதிர்த்து, மோடி எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து தமிழ்நாட்டில் கட்சி நடத்துனீங்களா, அரசியல் கட்சி நடத்துனீங்களா, இல்லை என்ஜிஓ நடத்துனீங்களா? இது வரைக்கும் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? இந்த மோடி வர்றாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போய் சாமி கும்பிட போகிறேன்னு போகிறாரு. சாமி கும்பிட போகிறவர் திடீர்னு மலையில் ஏறி நான் வந்து சர்வேகளில் போய் தீபத்தை ஏற்ற போகிறாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணும். மோடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கும். இதெல்லாம் நடக்கும்ன்றீங்களா? ஆமாம், நடக்கணும், பண்ணணும். வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு கம்யூனல் டென்ஷனை ஒரு பிரதமரே வந்து கிரியேட் பண்ணாலும் உள்ளே வைக்கலான்னு மோடி தானே சட்டம் போட்டிருக்காரு. ஒரு கம்யூனல் டென்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய பிரதமரே இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படலாம்னு சட்டம் போட்டது யார்? மோடி. அப்போ அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. 144 போட வேண்டியதான். அதை மீறி போனால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டியதான். அப்போ ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த அதை செய்ய வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா செஞ்சு தான் ஆகணும். திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றத நல்லா வரவேற்று பூர்ணகும்ப மரியாதையோடு கூப்பிட்டு போய் மோடிக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயிலில் முருகனை தரிசிப்பதற்கு எல்லா வேலையும் தமிழ்நாடு அரசு பண்ணும். அதை தாண்டி வந்து டிஸ்பியூட்டட் ஏரியாவில் இல்லாத ஏரியாவில் அந்த ஜட்ஜு சொன்னார், எச்ராஜா சொன்னார், உள்ளே போனார் அப்படின்னா மோடி வந்து அவமானப்பட்டு தான் நிற்கணும். ஓகே,
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே நடக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? போராட்டம் பண்ணுச்சு. அரசியல் கட்சி நடத்துனீங்களா இல்லை வந்து அதிகாரம் பூசிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? உனக்குன்னு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நீ வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராட மாட்ட, பிஜேபி எதிர்த்து களமாட மாட்ட, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து களமாட மாட்ட, இந்துத்துவ சக்தி எதிர்த்து போராட மாட்ட. ராகுல் காந்தி மட்டும் பாராளுமன்றத்தில் போராடணும். நீங்கள் உட்காந்து சேவனே நீங்கள் வந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பீங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது என்ன அநியாயம் இருக்குது காங்கிரஸில்? அப்போ ராகுல் காந்தியவே அவமதிக்கிற மாதிரி, மல்லிகார்ஜுன கார்கே அவமதிக்கிற மாதிரி, செல்வப்பிரந்தை அவமதிக்கிற மாதிரி, சிதம்பரத்தை அவமதிக்கிற மாதிரி இவர்களுடைய சில நடவடிக்கை இருக்குது. அப்போ இதை வந்து சொடேங்கரை வச்சோ மாணிக் தாக்கூரை வச்சோ சைடு குறுக்களை பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்களா நீங்கள் தாராளமாக போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அனுப்பி விட்றணும். திமுக எல்லாரும் அரவணைச்சு போகிறதுக்காக அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அனைவரும் அரவணைச்சு போயிட்டுருக்காரு. நேற்று கூட கன்னியாகுமரி ஒரு மீட்டிங்கில் காங்கிரஸ் எம்பிக்களை வச்சுக்கிட்டு பேசினார் அவர். ஓகே, அப்போ காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே திமுக கூட்டணியில் போகணுன்னு இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை அவங்களே காங்கிரஸை விட்டு பிரிஞ்சு போய் சேர்ந்தாலும் சேருவாங்க, யாருக்குன்றது அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ராகுலுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அது போக தமிழ்நாட்டில் வந்து 12லேருந்து 20% அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்குது. அதனால தான் வந்து டிவிக்கே வந்து எங்களை ஓப்பனாக அலைன்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம ஏற்கனவே 30%-லேருந்து 50% டிவிகேக்கு இருக்குது. காங்கிரஸுக்கு ஒரு 20% இருக்குது. அப்போ 70% வந்துருச்சுல்ல. மிச்சம் இருக்க 30% திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி நாம் தமிழர் எல்லாம் மிச்சம் இருக்க 30% வாங்க வேண்டியதான். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே 70% வந்துடும். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம்ல. தாராளமாக போகட்டும், போய் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணட்டும், வாழ்த்துவோம். ஏன்னா அவங்க வந்து கேசி வேணுகோபால் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து லோக்கல் பாடிஸ், உள்ளூர் அமைப்புகளில் நடக்கிற தேர்தலில் வரைக்கும் எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு திமுக தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதில் மட்டும் வந்து அவங்க ரொம்ப உள்ளாட்சி தேர்தலில் கார்ப்பரேஷன் எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன், யூனியன் எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் சேர்மன்ஸ் இருக்காங்க, காங்கிரஸுடைய முனிசிபல் சேர்மன் இருக்காங்க, காங்கிரஸினுடைய யூனியன் சேர்மன் இருக்காங்க, காங்கிரஸினுடைய மேயர் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எல்லாம் கொடுத்தானே இருக்காங்க. அதில் என்ன இருக்குது? பஞ்சாயத்து போர்டு எல்லாருமே கட்சி சாராதது. பஞ்சாயத்து போர்டுலாம் கட்சி சார்ந்தது கிடையாது. அதாவது தெரியுமா இல்லையா அவங்களுக்கு? அதை பஞ்சாயத்து ராஜ் கொண்டாந்ததே ராஜீவ் காந்தின்னு தெரியுமா இல்லையா? ஓகே, அதனால் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து சிங்கிள் யூனிட்டு, இதில் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதுதான் அவங்களுடைய கணக்கு. இதை காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுக்கு அப்படிப்பட்ட சூழல் வரணும்னா காங்கிரஸ் ஒரு 50 சீட்டு தனியாக எடுக்கணும். தனியாக எடுத்து காங்கிரஸுடைய 50 சீட்டு இருந்தால் தான் கவர்மெண்ட் போகணுன்ற சூழல் வரணும். வந்துச்சு அப்படின்னா திமுக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து செய்திகளெல்லாம் என்ன வந்து பார்க்க முடியுது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து 39 தொகுதிகள் வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து திமுக சைடில் வந்து அவ்வளோ தொகுதியெல்லாம் தர முடியாது. கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு 18 கொடுத்தாலே பெருசு. 18க்கு மேலே ஒரு தொகுதி கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. அது திமுகவுக்கோ ஏடிஎம்கேக்கோ இல்லை பிஜேபிக்கோ போகும், அது வேஸ்ட். அது ஓகே, 18 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. 18 தொகுதி கொடுத்தா ஏற்றுக்கிட்டா கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நேராக தாவேக்காவுக்கு பனையூருக்கு வண்டியை விட சொல்லுங்கள், போகட்டும். அவங்க ஏன்னா இந்த ராஜ்யசபா அதெல்லாம் வந்து இன்னும் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 39+2 அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 39+2 ராஜ்யசபா சீட்டு அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, கொடுக்கணும்ல. கொடுக்கறதுக்கு இடம் இருக்கணும்ல. திமுக கூட்டணியில் இருந்தால் கொடுப்பார். 18க்கு மேலே ஏதாவது இருக்கிறத கொடுப்பார். ஒரு பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, இப்போ அதே மாதிரி இந்த சைடு வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட தொகுதி. அதிமுக பாஜக கூட்டணியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஆல்ரெடி எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை அமித்ஷா கேட்கணும். எடப்பாடி சொல்கிற விட்டு தான் அமித்ஷா கேட்பார் ஒழிய அமித்ஷாலாம் ஒன்றும் கதையெல்லாம் எடப்பாடிகிட்டே நடக்காது. எடப்பாடி தான் கிங் அங்கே. அங்கே வந்து தொகுதி பேச்சுவார்த்தை, இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கியிருக்கு. பீஸ் கோயில் வரப்போகிறாரு. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ஒரு 72 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட கொடுத்ததாக வந்து செய்திகள் போடுறாங்க. இதை கேட்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இவங்க அதில் வந்து 35 தொகுதிகள் வந்து டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க. எடப்பாடி ஒரு 10 தொகுதி கொடுப்பாரு, அவ்வளோதான். அந்தளவுக்கு எடப்பாடி வந்து எப்படியும் 170 180 தொகுதி ஏடிஎம்கே நிற்பார். எடப்பாடி ஒரு 10 தொகுதியோட பிஜேபியை முடிச்சு விட்ருவார். இவங்க வந்து 72 தொகுதிகள் அடங்கிய தொகுதி. நீ கேட்கலாம் கொடுக்கணும்ல அவர் எடப்பாடி. நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ நாளும் கொடுக்கணும்ல எடப்பாடி.
ஓகே. அதுக்கு மேலே கொடுத்தாரு அப்படின்னா எடப்பாடி வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு போயிடும். 170க்கு ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா 160லேருந்து 170க்குள்ளே கண்டெஸ்ட் பண்ணி ஆகணும் ஏடிஎம்கே. அதுக்குள்ளே தொகுதியை பிரித்து வேணால் கொடுக்கலாம் ஒழிய மிச்சம் இருக்க தொகுதியை அதை விட்டுட்டு 60 தொகுதி 70 தொகுதி பிஜேபி கொடுத்துட்டு எடப்பாடி எங்கே போவார்? மெச்ச கட்சியெல்லாம் எங்கே போகிறது? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே சண்முகம் அவர் கூட வந்து சொல்லும் போது கூட வந்து நிலைமையை பார்த்தா வந்து பாஜக தான் வந்து அதிமுகக்கே வந்து சீட்டு பிரித்து கொடுப்பாங்க போல, இவங்க இந்த பண்ண விஷயங்கள்லாம் பார்த்துட்டு. கூட்டணி கட்சி தலைவர் அமித்ஷா தான், அதிமுகவுடைய கட்சி தலைவர் அமித்ஷா தான், தேர்தல் கமிஷனரும் அமித்ஷா தான். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுதானே கேட்டாகணும், அவர் சொல்கிறது தானே கேட்டாகணும். வெளியே வந்து பேசிக்குவார் எடப்பாடி நான் தான்னு. ஆனால் கூட்டணி கட்சி தலைவர் வந்து அமித்ஷா தான் கூட்டணி கட்சி தலைவர், அவங்க தான் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சியெலாம் தொடங்கியிருக்காங்க. இப்போ அவங்க தொடங்கினது வந்து இவங்க எடப்பாடி டிடிவி இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு? அது ரியலாக ஒரு சேலஞ்ச் தான். அவங்க எங்கெல்லாம் கேண்டிடேட் போகிறாங்க, எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ஆதரவு வளையம் எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் பொறுத்து தான் கண்டிப்பாக அது எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு சேலஞ்சாக அமையும். சசிகலா வந்து ஒரு ஆளுமை மிக்க லீடர், அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுக்கு தண்டிக்கப்பட்டால் கூட மற்றவங்களாம் சுத்த சுயபிரகாசம்னு கிடையாது, எல்லா பேரும் கூட சேர்ந்து ஊழல் பண்ணவங்க தான். அதனால் வந்து சசிகலா அவர்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தாங்க கட்சியை இணைக்கிறதுக்கு, இணைச்சிருவாங்கன்னு காத்திருந்தாங்க. இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே இவங்களை தோக்கடிச்சா தான், எடப்பாடி தோற்றா தான் கட்சியை இணைக்க முடியும், கட்சியை வீட்டெடுக்க முடியும். அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கான வேலையில் அவங்க இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதிமுக வாக்குகள் பிஜேபிகிட்டையோ நாம் தமிழர்கிட்டையோ விஜய்கிட்டையோ சிந்தாமல் சிதறாமல் அதிமுக வாக்குகளை வந்து எடப்பாடி வேணாம் பிஜேபிக்கு அட வச்சிட்டாருன்னு நினைக்கக்கூடிய வாக்குகளை சசிகலா அவர்கள் எடுப்பார்கள். எடுத்து கட்சியை வந்து கைப்பற்றுவதற்கு ஆன வேலையை அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப டஃப் கொடுப்பாங்க எடப்பாடி அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும். ஆனால் இப்போ இந்த செய்தி குறித்து டிடிவி அவர்கிட்ட கேட்கும்போது திடீர்னு நிறைய பேர் வந்து கட்சி தொடங்குறாங்க, திடீர் இட்லி கட்சி, திடீர் சாம்பார் கட்சி அப்படின்னு நிறைய பேர் தொடங்க. இவர் எப்படி வந்தார்? இவர் ஏடிஎம்கில் இருந்தார். என்ன ஜெயலலிதா சாகும்போது ஏடிஎம்கில் இருந்தார். ஜெயலலிதா அவங்களை விரட்டி அடித்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சிருந்தார். செத்த பிறகு வந்தார். இவர் எப்படி திடீர்னு வராமல் ஜெயலலிதா எம்பி ஆக்குனதுலேருந்து இவர் கட்சி ஏடிஎம்கில் இருக்கார்? ஏங்க நீங்கள் வேறு டிடிவி இஸ் ஏ வேஸ்டட் எனர்ஜி, முடிஞ்சு போச்சு. டிடிவிகிட்ட இருந்த ஆளையில் ஒருத்தர் இப்போ டிடிவிகிட்ட எத்தனை பேர் போனாங்க? யாராவது தக்க வைக்க முடிஞ்சுதா? எல்லாம் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ சசிகலா அவர்கள் அம்மா ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு குரலை முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்க திருப்பி வந்து என்டிஏ கூட்டணியில் சேருவாங்களா, இல்லை வந்து எடப்பாடி இவங்களெல்லாம் வந்து கவுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக நின்று? சசிகலா வந்து மக்கள் நம்பிக்கையை பெறணும், ஏடிஎம்கே தொண்டர்கள் நம்பிக்கையை மக்கள் நம்பிக்கை ரெண்டாவது, ஏடிஎம்கே தொண்டர்கள் நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா அவர் வந்து டிஎம்கே எதுக்கணும், எடப்பாடி எதுக்கணும், பிஜேபி எதுக்கணும், டிடிவி தினகரனை எதுக்கணும். இந்த 4 பேரை எதிர்த்தா தான் ஏடிஎம்கே தொண்டர்களின் நம்பிக்கையை பெற முடியும். பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு எடப்பாடி எதுக்குறேன்னு சொல்கிறது வெட்டி வேலை, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த அடிப்படை உண்மையை சசிகலா மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இல்லை புரியாமல் வெளியே ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா பிஜேபி அதை ஆப்ரேட் பண்ணுறது தான் அர்த்தம். எடப்பாடியை தோற்கடிக்கிறது மட்டும் பிஜேபி பின்னால் வச்சுக்கிட்டு எடப்பாடியை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி சிறந்த அடிமைன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் பிஜேபிகிட்ட. எனவே வந்து நீங்கள் வந்து அதை விட பெரிய அடிமைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. எதுக்கிறதா இருந்தால் பிஜேபி எதுக்கணும், டிஎம்கே எதுக்கணும், எடப்பாடி எதுக்கணும், டிடிவி எதுக்கணும். இந்த 4 பேரை எதிர்த்து தைரியமாக களமாட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து சசிகலாவுக்கு ஒரு கன்சிடபிள் ஓட் பர்சன்டேஜ் எடுப்பாங்க. அரசியல் குறித்து பல்வேறு தகவல் பேசுனீங்க. நன்றி.